அதனாலே ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவன் வழி நடத்தி வரும்போது முதல் சபையை போரூரில் நியமித்தோம். அதற்கு பின்பு பல பட்டணங்களில் எங்கெல்லாம் சென்றனோ, எங்கெல்லாம் கால் மிதித்தோமோ அந்த இடத்துல ஆண்டவர் சொந்தமாக கொடுத்தார். அதே ரொம்ப ஆச்சரியமான கதை. இப்போ நீங்கள் இன்னைக்கு கல்கத்தா போனீங்களா, அந்த ஏர்போர்ட்டில் இறங்கும்போதே எங்களுடைய செமினரி தெரியும். எப்படின்னா, அந்த இடம்லாம் அப்போது கழனியாக இருந்தது. இந்த பக்கத்தில் ஏர்போர்ட்டுக்கு இந்த பக்கமாக. அப்போ நானும் என் கூட வந்த மிஷனரியும் சேர்ந்து நமக்கு கல்கத்தாவில் ஒரு செமினரி வேணும், சென்னையில் ஒன்று இருக்குது, ஒன்று அலகாபாத்தில் இருக்குது, இன்னும் கடகில் ஒன்று இருக்குது, பம்பாயில் ஒன்று இருக்குது. கல்கத்தாவில் இந்த நார்த் ஈஸ்ட் பிள்ளைகளை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு செமினரி வேண்டும் என்று சொல்லி அந்த கழனியில் போய் நாங்கள் நின்றுக்கிட்டு 2 கரத்தையும் தூக்கி, ஆண்டவரே இந்த எங்கள் இடத்தை எங்களுக்கு தாருன்னு சொல்லி ஜெபித்தோம். இன்றைக்கி அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு விசேஷமான ஒரு செமினரி கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. 100கணக்கான மாணவர்கள் அங்கே பயிற்சி பெற்று நார்த் ஈஸ்டிலும் வட இந்தியாவிலே இமயமலைகளெல்லாம் வடிவாரங்களிலெல்லாம் ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். இவ்விதமாக ஆண்டவருடைய வழி நடத்துதல் எவ்விதமாய் படிப்படியாக வந்தது என்பதே ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். இன்று வரை என்னை ஆண்டவன் வழி நடத்தி கொண்டு வருகிறார். அதனால் ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கும் டிஜிஎஸ் தினகரன் ஐயாவுக்கும் இருக்கிற அந்த உறவு. டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் எங்களுடைய ஊழியத்தில் முதல்ல இதே செம்மேரி காம்பவுண்டில் தான் அவரை அழைத்து ஊழியம் நடத்த வைத்தேன். ஒவ்வொரு வருஷமும் நடத்துவோம். ஆனால் அந்த வருஷம் அவர் பேச வரும்போது காம்பவுண்டே நிறைஞ்சு விட்டது. அதனால் அதற்கு அடுத்த வருஷம் நம்ம பெயின் ஸ்கூல் காம்பவுண்டில் போவோம். அங்கே பெருசாகனு சொன்னால் அங்கே ஒரு 10,000 ஜனங்கள். ஆமாம், அந்த காலத்தில் அது பெரிய காரியம். பேய்கள்லாம் ஓடிச்சு. நானே கண்ணால் பார்த்தேன். அவர் கிருபியா அவர் இறங்கி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே கடவுள் அற்புதங்களை செய்தார். அந்த மீட்டிங் 3 நாள் நடந்தது. அதற்கு பிறகு மறுநாள் அந்த காம்பவுண்டை க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பெயின் ஸ்கூலுக்கு கொடுத்தோன்னு சொல்லி போன சமயத்தில் அவ்வளோ பாட்டில் குடிக்க வந்து பாட்டிலெல்லாம் வீசி எரிஞ்சிட்டு போனாங்க. அப்படியே இருக்குது. ஆமாம், அப்படியே கிடக்கு எல்லாம் பாட்டில்கள், அது இதெல்லாம், சிகரெட்டு பெட்டி, குடிக்கிற பாட்டில், இதெல்லாம் அப்படியே அவர்கள் விட்டு சென்றார்கள். அப்படி வல்லமையாக ஊழியத்தை செய்தார். அவர் பேசும்போது ஒரு பெரிய பவர். அவர் கடவுளுடைய கிருபை, அவருடைய வழிநடத்தல். அவர் ஒரு விசேஷமாக கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் தான். அப்பேற்பட்ட ஒரு மனிதன், எனக்கும் அவருக்கும் ஒரு நெருக்கம் ஏற்பட்டது. அவருக்கு திடீரென்று அவருடைய ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. இதை பற்றி கேள்விவிட்டு நானும் இப்பொழுது பிஷப் சுந்தர் சிங் இருக்கிறாங்க, நாங்கள் 2 பேரும் போய் அவருக்காக ஜெபிக்க போகிறோம். யாருமே அங்கே இல்லை. நாங்கள் வெளியே இருந்து வெளியில் உள்ள படிக்கட்டு இறங்குற படிக்கட்டில் உட்கார்ந்து ஜெபித்தோம். அப்போது முதல்ல ஓடி வந்து எங்களுக்கு சொன்ன டாக்டர், இப்போ அவருக்கு நீங்கள் இன்னும் தொடர்ந்து ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதனால் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருந்தோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அதே டாக்டர் வந்து, God is answering your prayers. Amen. Yeah, there is a difference in his heartbeat. So he is going to survive. அப்படின்னு சொன்னார். அந்த இதெல்லாம் அவருக்கெல்லாம் நாங்கள் தேடி சென்று அவருக்கு ஜெபம் செய்து அவரோடு கூட அவரை ஊழியர்களுக்கெல்லாம் அழைத்து அவர் அமெரிக்காவில் ஹியூஸ்டனில் அவருக்கு அந்த மெதடிஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது நான் இங்கே இருந்தெல்லாம் போய் அங்கே தற்சமயம் நான் அங்கே சென்றிருந்தேன். அவரெல்லாம் போய் பார்த்து அவருக்கெல்லாம் ஜெபம் பண்ணேன். அதனால் அவருக்கு எனக்கும் ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது. அதற்கு பின்னர் கர்த்தர் அவரை அழைத்து கொண்டார். ஒரு மகத்தான ஊழியக்காரர். 21ஆம் நூற்றாண்டிலே கடவுளால் விசேஷமாக எடுத்து உபயோகிக்கப்பட்டவர் என்று நான் கருதுகிறேன். அதனால் அவருக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டது. விதமாக கர்த்தருடைய தாசர்களோடு கூட நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பும், அவர்களை நாம் ஒழுங்கு செய்கிற சுவிசேஷ கூட்டங்கள் இதைகளை வந்து கலந்து கொள்ள முடியாத நான் ஆர்கனைஸ் பண்ணால் நிறைய ஜனங்களை கூட்டுவார் சொல்லி எல்லாம் வருவார்கள். அப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பை ஆண்டவன் கொடுத்தார். இவ்விதமாக பிரதர் டிஜிஎஸ் தினகரனோடு கூட நெருங்கி உறவாடுமான வாய்ப்பை கடவுள் கொடுத்தார். ஆண்டு நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு
எங்களுக்கு முன்பாக 1,00,000 திருச்சபைகள் என்ற ஒரு லட்சியம், ஒரு விசுவாச பயணத்துக்கு நேராக நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் நம்ம இசிஐயில் ட்ரெயின் அப் ஆன போதகர்கள் ஊழியர்கள் எவ்வளோ பேர் இருப்பாங்க? இங்கேயும் மற்ற செமினியர்களையும் சேர்த்து 3000 பேர். எங்களிடத்தில் ஊழியம் செய்கிறவர்களே இப்பொழுது இவாஞ்சலிஸ்டா, பாஸ்டர்ஸா, இன்னும் மிஷினரிகளா, பிஷப்புங்களா, ஊழியம் செய்யக்கூடியவங்களே மொத்தத்திலே 4000 பேர் மொத்தம் இந்தியா பூரா. பெண்களும் ஊழியத்தின் பாதையில் இருக்கிறார்கள். அவர்களையும் போதகர்களாக அபிஷேகம் பண்ணுகிறோம். நாங்கள் யாரையும் விளக்கிறது இல்லை. ஆண்கள் மாத்திரம்தான் பாஸ்டாக இருக்க முடியும், ஆண்கள் மாத்திரம்தான் மோட்சம் போவாங்க, நீங்களாம் நரகம் போவான்னு சொல்லுவாங்க இல்லை. அதனால் ஆண்டவர் லீதியாள் போன்ற பெண்களையும் உபயோகித்திருக்கிறாள். அந்த லீதியாள் அமைப்பு தான் என்னுடைய மகள் கதிரொலி அதற்கு பொறுப்பாக இப்போ நடத்தி கொண்டு வருகிறார்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.